உதயம் டபுள் டிலைட் ஒயிட் ஷர்ட்ஸ் ஒரே பேக்கில் 2 ஒயிட் ஷர்ட்டுகள் ரூபாய் 699 மட்டுமே. கங்க்ராட்ஸ் இந்தியா கிளிட்ஸ் 3.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா கிளிட்ஸ். படம் ரிலீஸ் ஆன உடனே எல்லா மீம் பேஜஸ்ல எல்லாத்துலயுமே வந்து நீங்க வந்து அந்த மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ்லாம் பாத்தீங்களா? You know what? I went to my mother and I told her, Mom, I have become famous. There are memes on me. Oh my god. I'm like, I am a big follower of memes. Can you sing us a 2-line of Jimmy Ki Kamal now if possible? Okay. Jimmy Ki Kamal, enna pandatnu poye. அட்டென்டிவா இல்லனா அவர் கோவப்படுவாரு, அவர் கோவப்படணும். அந்த நியாயமான பாலசர் படத்துல நடிச்ச பெரிய ஹீரோக்களை நீங்க கேட்டீங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க, அவர் திட்டினார்னா நாங்க வாங்கிப்போம், என்ன இப்போ அப்படின்னு ஓப்பனா சொல்லுவாங்க. பாலசரோட வெர்ஷன் ஆஃப் வர்மா இஸ் நாட் கோயிங் டு பி HSL அப்படியே அர்ஜுன் ரெட்டியா இருக்காது அப்படின்னு தெரியும். அப்படியே இருந்தா அதுல எதுக்கு பாலசர்? அதை நீங்க சொல்லுங்க. அப்படியே இருக்கிறதுக்கு எதுக்கு பாலசர்? தேவையில்லை. அவ்வளவு பெரிய டைரக்டர் கூப்பிட்டு பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுடைய தனித்துவம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. பாலசர் வந்து இது முழு மனசோட வேலை செய்யல, ஆதித்ய வர்மா இஸ் 100% பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருக்கு. சோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஹாய் ஹலோ வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் மக்களே, திஸ் இஸ் ஸ்மிதா ஷோ. இந்த ஒரு கான்வர்சேஷன்ல நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்மா மூவில நடிச்ச 2 பேர், ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ண 2 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. எஸ், மேகா அண்ட் ஆகாஷ் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. 2 பேர் எப்படி இருக்கீங்க? ஹாய். நல்லா இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எவ்வளவு அழகா தமிழ் பேசுறாங்க பாருங்க. அவங்க பெங்காலின்னு சொன்னா நம்புவாங்க கொஞ்சம். ஹாய் தர்ஷு. How are you? I'm also good. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சூப்பர். சோ நீங்க 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றீங்களா இல்ல நீங்க கான்டாக்ட்ல தான் இருக்கீங்களா? ஆக்சுவலா நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். அவங்க கொல்கட்டால இருக்காங்க, நான் சென்னையில இருக்கேன். சோ படம் பண்றோம். மேகா லெஃப்ட் பேக் டு கொல்கட்டா, பட் we were on constant communication through phone. Okay. So Megha, you just say me your movie Varma has got released in OTT platform. How happy are you now? I'm very happy. I honestly was not expecting the roller coaster ride the film went through. Exactly. At the very start of my career, it was like a big learning for me, to be very honest, because none of us expected anything of it. And now that the film is finally out and that I got to see the film, I'll be very honest with you, I never saw the film until 2 days back. Okay. So not a single clipping from the film as well. So finally when the film came out, to see the work that you have done, like you put in your like blood and sweat and all of that, and when that finally comes out, I'm relieved, to be very honest. I'm like, okay, finally it has come out. சோ நீங்க சொல்லுங்க ஆகாஷ், உங்களுக்கு எப்படி இருந்தது? பிகாஸ் ஒரு மூவி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட், நம்ம ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம ஸ்கிரீன் பிரசன்ட் வருவோம்னு காத்துட்டு இருந்த ஒரு மூவி. சோ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி அதேதான். ஆக்சுவலா அந்த ரிலீஃப் அப்படின்ற வேர்டு தான் வந்து எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அக்டோபர் 6th அன்னைக்கு வந்துச்சு. லைக் அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக் தமிழ்ல பண்றாங்க, அதுல வந்து அந்த மெயின் ஃப்ரெண்ட் வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்லாம் பாலசர் சொன்னபோது ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஸோ அது வரைக்கும் எவ்ரிதிங் வாஸ் நார்மல். ஒரு நார்மல் ஃபிலிம் எப்படி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷாக் வந்து ஸ்கிராப் பண்ணது, செகண்ட் ஷாக் வந்து ரீஷூட் பண்ணது. இது வரைக்கும் தமிழ் சினிமான்னு மட்டும் இல்ல, இந்தியன் சினிமா ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்தது கிடையாது. அதனால இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இது ஃபர்ஸ்ட் நான் கில்லி எல்லாம் பாத்துப்பேன், நிஜமாவே ஒரு படத்தை டிராப் பண்ணி ரீஷூட் எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. பிகாஸ் நீங்க 2 பேரும் பேசுறதுலயே நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதத்திலேயே தெரியுது. சோ நாங்களுமே ரொம்ப ஹாப்பி பாலா சார் வெர்ஷன் பாக்குறதுல. சோ என்னன்னா, கமெண்ட் செஷன் வந்து உங்களுக்காக சில பல கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ அதை பத்தி இது பண்ணலாம். பாலா சார் வந்து இது முழு மனசோட வேலை செய்யல, ஆதித்ய வர்மா இஸ் 100% பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருக்கு. சோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது நான் ஷுவரா ஒத்துக்கவே மாட்டேன். அதாவது பாலா சார் வந்து இன்வால்வ்மெண்ட் இல்லாம டைரக்ட் பண்ணாருங்கிறது இட்ஸ் நாட் ட்ரூ. நேத்தி கூட ஆக்சுவலி நானும் இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் படிச்சு யோசிச்சோம். கிடையவே கிடையாது. இன்வால்வ்மெண்டே இல்லாமலாம் டைரக்ட் பண்ற ஆட்கள் வந்து அவ்வளவு பெரிய ஆட்களா இருக்க மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனல் அட்டாக் தான். அதாவது அவர் வந்து இஷ்டம் இல்லாம படம் எடுத்தாரு, அவர் வந்து சரியா பண்ணல அப்படின்னு அவர் ஒரு பர்சனல் அட்டாக், அதுவும் அவ்வளவு பெரிய ஆள பண்றது, அது ரொம்ப தப்பு. ஐ அம் நாட் ஃபார் தட். Varma is not that bad. That some people are trolling. The problem is Arjun Reddy is 3 hours, but Varma is only 1 hour and 15 minutes. 17 minutes less than the original version. அப்படின்னு சொல்லியிருக்கு. See, I don't know. I don't think it is right for me to comment on that, because that is not my job. My job is to go and do what my director is asking to do.
I'll be very honest with you. And especially if you have Bala sir on board like a director with such an aura and all of that, I can't question him. You understand me? I can't question him even now as well. We just blindly trusted him. We were like eyes shut and we did exactly what he asked us to do. Obviously, there were like, I remember when the shoot went on for like some days and I was comfortable with the character, I would go and tell him that, okay, I think I want to do this with the character or that. And he would say yes or no. But that's it. Apart from that, I don't think I stand anywhere to like compare or ask questions or do any of that sort, like anything of that sort. So next comment நீங்க தான் ஆன்சர் பண்ணனும் ஆகாஷ். Many good scenes are missing from the original version. Dhruv's friend and brother role was also cut short. If the movie had gone with 40 to 50 minutes more, it might be turned into a good movie அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதிலும் சொல்லிருக்காங்க. மூவி 40-50 minutes short. நான் என்ன கேக்குறேன்னா 3-4 தடவை 2 hours 45 minutes 3 hours படம் பார்த்தாச்சு, திருப்பியும் அவ்வளவு பெரிய படம் பார்க்கணும். So Megha, how was your experience then? You have got lots and lots of appreciations through the comment. I'll say what the comment is, but what's your experience in acting in the movie? How happy you are? While I was doing the film, to be very honest, working with Bala sir, I didn't see a lot of his films before I worked with him. I just saw a couple of his films, but then when I got to meet him, I was really scared because he doesn't talk. Like the first day, he didn't talk to me, not a single word. And I was like, how will I work with Bala sir? Like, how will I work with a director who doesn't talk to me? Okay. But then eventually it really changed and he would tell me, like, he's very particular about his his characters, like the characters in the films or what he wants. So he would tell us like exactly what he wanted us. He's a little, like, he is a little shy kind of a guy, I would say. And Bala sir told me one thing before the first day of shoot, that I might get very angry on set, but just don't let that get on you. Like, don't get carried away with that. You just do your work. But touch wood, he never got angry on me. He was very sweet to me. Like, so sweet that I was only shocked that, oh my god, this is not the same guy I've heard of. Like, he's so sweet and he's so nice. And I think I learned a lot from him. So ஆகாஷ் நீங்க சொல்லுங்க, because இந்த கோலிவுட்ல இருக்கிற எல்லாருக்கும், ஈவன் பாலிவுட் நிறைய இருக்குது, ஸோ எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ட்ரீம் என்னன்னா பாலா சார் படத்துல அட்லீஸ்ட் ஒரு சீனாவது நடிக்கணும். நிறைய பேர்த்தோட ட்ரீம் இதுவா இருந்திருக்கு. உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்மள வந்து அவர் 100ல 1 ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அப்படிதான் பாப்பாரு. அங்க அவருக்கு ஸ்பெஷலா ஒரு சில விஷயங்கள் பிடிச்சா மட்டும்தான், லைக் நம்ம நடிச்சலாம் அவர்கிட்ட காட்ட முடியாது. அவர் பேஸ் பார்ப்பாரு, பேஸ் பார்த்து அவருக்கு இந்த பேஸ வச்சு நான் இந்த ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பாரு. அப்படி பண்ணும்போது அவர் மனசுல ஏதோ ஒரு வகையில நான் இடம் பிடிச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்ன பார்க்கும்போது அப்படின்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அட்டென்டிவா இல்லைன்னா அவர் கோவப்படுவாரு. அவர் கோவப்படணும், ஆஸ் அ டைரக்டர் அவர் அங்க கோவப்படணும். அந்த கோவம் நியாயமான கோவம். அதை ஆஸ் ஆக்டர்ஸா நாங்கெல்லாம் வந்து சந்தோஷமா ஏத்துப்போம். நீங்க இதுக்கு முன்னாடி கூட நீங்க பாலசர் படத்துல நடிச்ச ஹீரோக்கள், பெரிய ஹீரோக்களை நீங்க கேட்டீங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க, அவர் திட்டினார்னா நாங்க வாங்கிப்போம், என்ன இப்போ அப்படின்னு ஓப்பனா சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அட்டென்டிவா இல்ல, கிராஸ் பண்ணல, அந்த அந்த மொமெண்ட் வந்து அங்க இல்லைன்னா டெஃபினட்டா யாரா இருந்தாலுமே திட்டுவாரு. அது வந்து நாங்க தைரியமா சந்தோஷமா ஒன்றும் பிரச்சனை. Okay, fine, super. So Megha, you just say what kind of appreciation and feedbacks you got after the release? See, I got very mixed kind of a feedback, to be very honest. There are some people who didn't like some things and there are some people who love some things. And I'll be very honest with you, I have taken both of it very nicely because the love pushes me to get better and the criticism pushes me to get the best out of me, you know. So that is how I look at it. Finally, I'm getting to see the film, like good note, bad note, at least something, because I know everyone on set, all of us, we put in, like, we worked with so much of honesty, you know, Darshu. It was an honest film, and a lot of us, we were like very newcomers doing it for the first time. So we were like very honest with whatever was happening. We didn't know what would happen to it later, but for that moment we knew that we were living the characters. We were there, and I'm happy that some people are liking it. Even the ones who are not liking it, I'm happy for that also, because they have at least put in the time to watch it and tell me that they don't like something, so that I can like better myself in future, you know. So that is how I look at it. So ஆகாஷ் நீங்க சொல்லுங்க, because நீங்க அர்ஜுன் ரெட்டியோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து நீங்க
பாத்திருக்கீங்க லைக் நம்ம விஜய் தேவர்கொண்டாவோட வெர்ஷன். சோ அந்த வெர்ஷன் பார்த்துட்டு லைக் பாலா சாரோட வெர்ஷன் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சோ அதுதான் வந்து எல்லாருமே மெயின் ரீசனா சொல்ற ஒரு விஷயம். சோ நீங்க வந்து எப்ப அதை ஃபீல் பண்ணீங்க? லைக் ஸ்டோரி கேட்கும் போதே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்ததா, இல்ல படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்ததா? ஸ்டோரிலாம் அவ்வளவு பெரிய டைரக்டர் பாலா சார் எல்லாம் போய் நான் இல்ல இல்ல லைக் கேக்குறது இந்த சென்ஸ் என்ன சொல்றது, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, நான் அத மீன் பண்ணி சொன்னேன். எடுக்கும் போதே வந்து எனக்குலாம் கொஞ்சம் தெரியும் இது வந்து அப்படியே இருக்க போறது கிடையாது. அதாவது பாலா சாரோட வெர்ஷன் ஆஃப் வர்மா இஸ் நாட் கோயிங் டு பி HSL அப்படியே அர்ஜுன் ரெட்டியா இருக்காது அப்படின்னு தெரியும். அப்படியே இருந்தா அதுல எதுக்கு பாலா சார்? அதை நீங்க சொல்லுங்க. அப்படியே இருக்கிறதுக்கு எதுக்கு பாலா சார்? தேவையில்லைல்ல. அவ்வளவு பெரிய டைரக்டர் கூப்பிட்டு பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுடைய தனித்துவம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. சில சீன்ஸ் எடுப்பாங்க, சில சீன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். சோ கண்டிப்பா இந்த மாதிரி பேசுறப்ப இந்த ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் பத்தி கண்டிப்பா நான் கேட்கணும்னு நினைச்சேன். பிகாஸ் படம் ரிலீஸ் ஆன உடனே எல்லா மீம் பேஜஸ்ல எல்லாத்துலயுமே வந்து அந்த கண்டென்ட் கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு நிறைய மீம்ஸ் போடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். நீங்க வந்து அந்த மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? உங்களோட பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க என்ஜாய் பண்ணீங்களா, இல்ல என்ன நினைச்சீங்க ஃபர்ஸ்ட் இந்த மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ்? மேகா யூ ஆன்சர். மேகா will answer this. You know what? I went to my mother and I told her, Mom, I have become famous. There are memes on me. Oh my God. And my mother is like, what? I'm like, yeah. Like, I am a big follower of memes. Can you sing us a 2 line of Jimmy Ki Kamal now, if possible? Okay. Jimmy Ki Kamal, in a pandat nu poe. Brandy, What was that? Brandy. You have to sing, no? That's what. You have to help me out in this. Yes. I don't know the lyrics. Okay, fine. Anyways, you sang very good. 2 lines. Thank you so much. Thank you. So ஆகாஷ், நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி நான் ஃபேமஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி, உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது? அதான் அதேதான் இதுக்கு முன்னாடி பேசின பாயிண்ட் தான். மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் ஆர் ஹெல்தி. லைக் எல்லா படத்துக்குமே போடுவாங்க. சில படத்துக்கு அதிகமா போடுவாங்க, சில படத்துக்கு கம்மியா போடுவாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த படத்தை பத்தி ஒரு சின்ன டாக் ஒன்னு இருந்துச்சுன்னா அந்த படம் வந்து இட் இஸ் கிரியேட்டிங் சம் இம்பாக்ட் இன் அ குட் வே அண்ட் பேட் வே, போத் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் ஆர் ஹெல்தி தான். யாரு வேணாலும் யாரை பத்தி வேணாலும் மீம் போடலாம், ட்ரால் பண்ணலாம். மேகாக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்திருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக் ஆகட்டும், மெயின் வெர்ஷன் ஆகட்டும், அது வந்து மேகாவோட கேரக்டர், அதாவது அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீன் வந்து எல்லா பிரீத்தியும் கம்பேர் பண்றப்போ மேகா தான் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருந்தது. யூ saw the comment, Megha? I saw most of the comments. I'll be honest with you again. I saw the film Arjun Reddy just once, way before I got the film, when the film was very hyped and people were talking very good about it. After that, I never saw the film. So when I got the film, for me, it was like, I don't know what has happened in the film. I know the story. I've heard the story. I've seen the story, but I didn't want to go back to watching it again. For me, it is my film. You understand? I know there are other people who have done the same thing and probably would have done a lot better than me. I really don't know. For me, it is like I have to give my best. I've been asking people not to compare. Even to my friends and all of that, when they watched it, I was like, don't think of the other films. Just watch it as a new film. I know it's tough to do that when you have like seen the film so many times in so many different languages. But that was my only request. Just watch it as like a new film, as a new don't have to watch it as a new film, but just see what these guys are doing. So that was it. So I don't like being compared, but I would like if they like my performance. That is fine. Not like comparing to anyone, but in like normal, like okay, fine, Megha has performed well. If they feel like that, that's all that I can ask for. ஆக்சுவலா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நடிச்சதே அந்த கிளைமாக்ஸ் போர்ஷன் தான். அது தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவங்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாங்க ஷூட் பண்ணோம். நாங்க செகண்ட் ஹாஃப்ல வந்து வெறும் ஹீரோயின் இல்லாத சீன்ஸ் ஷூட் பண்ணிருந்தோம். அவங்க வந்த போதே ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணதே கிளைமாக்ஸ் தான். நீங்க சொன்னீங்களா நல்லா இருக்கு, பெரிய ட்விஸ்டால இருக்கு. லாங்குவேஜே தெரியாது, காது வந்து இது போட்டு தனியா உட்கார்ந்துருப்பாங்க, இவங்க தான் ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணது கிளைமாக்ஸ் தான். And you won't believe I got the script just a night before the shoot. And I had this entire process of doing a scene because as I'm not that walkable with the language, I literally have to say translate the language into a language which I am comfortable in, and then get the emotions, then get the dialogues correct and all of that. And first day it was the climax. So yeah, I was like,
கண்டிப்பா கண்டிப்பா. சோ பாலா சார் மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டர் மூவில நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போதே யூல் ஃபீல் ப்ரௌட்ல. எப்ப நினைச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ரௌடான மொமெண்டா இருக்கும் உங்க 2 பேருக்கும். சோ எங்களுக்காக இவ்ளோ நேரம் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். பிகாஸ் வர்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியல. உங்க மூலியமா எங்களுக்கு அந்த விஷயங்களும் தெரிஞ்சது. தேங்க் யூ சோ மச் ஃபார் த இன்டர்வியூ மேகா அண்ட் ஆகாஷ். நீங்களும் வந்து Thank you so லைஃப்ல much. வந்து அடுத்தடுத்த லெவல்ல ரீச் ஆகி நிறைய நிறைய படங்கள் பண்ணணும்னு சொல்லி இந்தியா கிளிட்ஸ் சார்பா உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க் யூ சோ மச் ஃபார் த இன்டர்வியூ. Thank you. Thank you. Have a good Thank day. you, Bye. that's Thank you so much.